ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய அடுத்த திருநாமம் இந்திரகர்மா. இந்திரன், தேவேந்திரன், அவருடைய கர்மங்களை போன்ற, அவருடைய செயல்களை போன்ற செயல்களை உடையவர் பகவான் என்பதால் அவருக்கு இந்திரகர்மா என்கின்ற திருநாமம். தேவேந்திரனையும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் நேரடியாக ஒப்பிட்டு பார்த்துவிடக்கூடாது, அப்படி ஒப்பிட்டு பார்த்துவிட முடியாது. தேவேந்திரர் தேவர்களுக்கு ஈஸ்வரர், தேவர்களுக்கு தலைவர். ஆனால் மகாவிஷ்ணுவோ அகில உலகங்களுக்கும் தலைவர். அவர்தான் எல்லோருக்கும், எல்லாவற்றுக்கும், அனைத்துக்கும் ஈஸ்வரர். தேவேந்திரனை தேவர்களுக்கு தலைவர் என்று கூறலாம். ஆனால் அசுரர்களுக்கும் ஈஸ்வரன், அசுரர்களுக்கும் தலைவர் என்று சொல்லிவிட முடியுமா? அப்படி சொல்லிவிட முடியாது. சில சமயம் தேவர்கள் அசுரர்களை வென்று தேவேந்திரர் அசுரர்களுக்கும் தலைவராக ஆவது உண்டு. ஆனால் வேறு சந்தர்ப்பங்களிலே அசுரர்களின் கை மேலோங்கி இருப்பதும் உண்டு. ஆனால் மகாவிஷ்ணுவோ அனைத்துக்கும் அனைவருக்கும் ஈஸ்வரர். எனவே தேவேந்திரனுடைய ஐஸ்வர்யத்தை, ஈஸ்வர தன்மையை ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஈஸ்வர தன்மையோடு ஒப்பிட்டு விட முடியாது. எனவே தேவர்களுக்கு தலைவன் என்கின்ற ஈஸ்வர தன்மையோடு தேவேந்திரர் தேவர்கள் எல்லோருக்கும் எப்படி தலைவராக இருந்து அவர்களை காக்கின்றாரோ அதை போலவே அனைவருக்கும் அனைத்துக்கும் ஈஸ்வரனாக இருந்து கொண்டு எல்லோரையும் எல்லாவற்றையும் காக்கின்றார் பகவான் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். அப்படி தேவர்களை காக்கின்ற தொழிலை தேவேந்திரர் செய்கின்ற மாதிரி அதை போலவே ஸ்ரீ மகாவிஷ்ணு அனைத்தையும் அனைவரையும் காக்கின்ற தொழிலை செய்கின்றார். அந்த கோணத்திலே இருந்துதான் தேவேந்திரனை போன்ற கர்மங்களை உடையவர் என்பது ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு பொருந்தும். இதன் நீட்சியாகத்தான் பூவுலகத்திலே கூட அரசர்களை ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அம்சம் என்று சொல்வது உண்டு. அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணு எல்லோரையும் எல்லாவற்றையும் காப்பதை போல ஓர் அரசன் தன்னுடைய பிரஜைகளை, மற்ற நாட்டின் பிரஜைகளை அல்ல, தன்னுடைய பிரஜைகளை காக்க வேண்டும் என்பது இதன் தாற்பயம். அப்படிப்பட்ட பொருளிலேதான் இந்திரனை போன்ற செயல்களை, கர்மங்களை உடையவர் பகவான் ஆகிய ஸ்ரீ மகாவிஷ்ணு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி இந்திரனின் ஈஸ்வர தன்மை அளவுக்கு உட்பட்டது. மகாவிஷ்ணுவின் ஐஸ்வர்யமோ ஈஸ்வர தன்மையோ அளவிட முடியாதது, இடத்துக்கும் காலத்துக்கும் உட்படாதது. இந்திரனை போன்ற கர்மங்களை உடையவர் பகவான் என்று சொல்லும் பொழுது பகவான் தேவேந்திரனின் நிலைமைக்கு தாழ்த்தப்படுகின்றார் என்று சிலர் நினைக்கலாம். அதற்காக இதை விளக்கி கூறினேன். ஓம் இந்திரகர்மனே நமக. மகா கர்மா, மிகப்பெரிய மற்றும் ஆகச்சிறந்த கர்மங்களை உடையவர் பகவான். பிரகிருதி, அதன் முக்கியமான 3 குணங்கள், பஞ்சபூதங்கள், இந்த பேர் உலகம் எல்லாமே பகவானிடம் இருந்து வந்தவைதான், அவர் படைத்தவைதான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய கர்மத்தை செய்தவர், செய்து கொண்டு இருப்பவர், இனிமேலும் செய்யப்போகின்றவர் அவர்தான். அதனால் அவர் மகா கர்மா என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். வேறு ஒரு கோணத்திலே இருந்து பார்த்தால் கர்மங்களிலே எல்லாம் மிக மிக சிறந்த, ஆகச்சிறந்த கர்மம், மகா கர்மம் எதுவென்றால் கர்ம பலனை, எந்த விதமான கர்ம பலனையும் உத்தேசிக்காமல், விரும்பாமல், வெறுக்காமல் அந்த கர்ம பலன்களையெல்லாம் பகவானிடமே அர்ப்பணித்துவிட்டு தன்னலமின்றி தர்மத்துக்காக செய்யப்படுகின்ற கர்மங்கள், யாகங்கள், யஜ்ஞங்கள், ஹோமங்கள், நம்முடைய கடமைகள் முதலியவை, அவை எல்லாமே, அப்படிப்பட்ட கர்மங்கள் எல்லாமே மிக பெரும் ஆகச்சிறந்த கர்மம், மகா கர்மம் என்று சொல்ல தகுந்தவை ஆகின்றன. ஒரு மனிதன் அப்படிப்பட்ட கர்மத்தை செய்யும் பொழுது அந்த கர்மத்திலே பகவானே சிறப்பாக ஒளிர்கின்றார், ஒளி வீசி திகழ்கின்றார். அப்படிப்பட்ட கர்மங்களை புரிபவராக அவரே ஆகின்றார். அதனால் அவர் மகா கர்மா. ஓம் மகா கர்மனே நமக. கிருத கர்மா, கர்மங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். எல்லா உலகங்களையும் காத்து ரட்சிப்பதற்காக அவர் என்னவெல்லாம் செய்ய விரும்புகின்றாரோ அவற்றையெல்லாம் அவர் செய்து முடித்திருக்கின்றார். இனிமேலும் அவர் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. தான் விரும்பிய அனைத்து கர்மங்களையும் நன்றாக செய்து முடித்து விட்டவர் அவர். அதனால் அவர் கிருத்தகர்மா என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஆனால் அவர் செய்ய வேண்டிய கர்மம் என்று எதுவுமே இனிமேல் இல்லை என்கின்ற பொழுதிலும் அவர் ஓயாமல் ஒழியாமல் கர்மங்களை புரிந்து கொண்டே இருக்கின்றார் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இதையெல்லாம் அர்ஜுனனுக்கு அவர் எடுத்து கூறியும் இருக்கின்றார். நான் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை, ஆனாலும் ஓயாமல் கர்மங்களை செய்து கொண்டே இருக்கின்றேன். ஆனால் நான் என்கின்ற உணர்வு இல்லாமல், எந்த விதமான கர்ம பலனையும் விரும்பாமல், வெறுக்காமல் நான் கர்மங்களை புரிகின்றேன். அவ்வாறாகவே நீ, அதாவது அர்ஜுனா, சகல கர்ம பலன்களையும் துறந்து போர் புரிவாயாக என்று அர்ஜுனனுக்கு அவர் பகவத்கீதையிலே எடுத்து உரைத்திருக்கின்றார்.
எனவே அவர் செய்ய வேண்டியது இனிமேல் எதுவுமே இல்லை என்கின்ற பொழுதிலும் அவர் கர்மங்களை புரிந்து கொண்டே இருக்கின்றார், உலகக்ஷேமத்துக்காக, நம்ம எல்லோருடைய நன்மைக்காகவும் என்பதை நாம் புரிந்து கொள்வது நல்லது. ஓம் கிருத்த கர்மணே நமக. அடுத்த திருநாமம் கிருதாகமக. கிருத்த ஆகமக. வேதங்களாகி ஆகமங்கள் பகவானாலேயே செய்யப்பட்டிருக்கின்றன, பகவானிடத்திலிருந்தே வந்திருக்கின்றன. அதனால் அவர் வேதங்களை செய்தவர். அதனால் அவர் கிருதாகமக. ஓம் கிருத்தாகமாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.